ஜக்கி வாசுதேவ் அவர்களுடைய ஏன்னா அவருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதா இந்த செய்திகள்ல பார்த்தேன். நலமடைய மீண்டும் அவருடைய இறைப்பணி செய்ய அவரை மனமாற வாழ்த்துகின்றேன். தியானங்கள் செய்யறவங்க போதை பழக்கம், கெஞ்சா பழக்கம் இவெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அகோரிகள்லாம் கெஞ்சா அடிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம். நமக்குள்ள அந்த பீனியல் கிளான்ஸ் ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல இருக்குங்க ஒரு மிகப்பெரிய போதை, வீக போதை. நல்ல தவம் செய்யறவங்களுக்கு தலைவலியே ஏற்படாது. அந்த இடத்துல ஒருத்தர் குரு தியானம் செய்யறவங்களுக்கு, நல்ல தவம் ஆற்றல் உள்ளவங்களுக்கு தலையில வீக்கம் இருக்குது. இத வருமா வராதா, இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விய என்னிடத்துல கேட்டாரு. இந்த தலைக்குள்ள நம்மளுடைய நெற்றிக்கண்ல இருந்து இந்த தலைக்குள்ள பாத்தீங்கன்னா அது ஒரு தெய்வீகமான இடம். நல்ல தவம் செய்யறவங்களுக்கு, தியானம் செய்யறவங்களுக்கு இதுக்குள்ள நமக்கு வீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல. தவறான தியானங்கள் செய்யறதுனால அது வரலாம், இல்ல தியானம் செய்யாதவர்களுக்கு வரலாம், சாதாரண ஆட்களுக்கு வரலாம். ஆனா நல்ல தவ ஆற்றல் உள்ளவங்களுக்கு இந்த தலையில வீக்கம் வராது. ஏன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதனாலதான் அந்த வீக்கம் வருது. மிகப்பெரிய மாமருந்து நமக்குள்ள இருக்கு, இந்த தலைக்குள்ள இருக்கு. அதுதான் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நடு மையத்துல இருக்கு. நம்ம மூலாதாரத்துல இருந்து நேரா உச்சிக்கு வருது, அங்க ஓபன் பண்ணுது. அது அண்ணாக்கு வழியா அது உச்ச ஓபன் பண்ணி அந்த இடத்துல நமக்கு ஒரு தெய்வீக ஆற்றல் நமக்கு அங்க கிடைக்குது. அது மட்டும் இல்ல, அருமருந்தும் அதுதான். நீங்க அந்த பீனியல் கிளாண்ட்ஸ்ன்றது அற்புதமான ஒரு சுரபி, நாளமில்லா சுரபி. இந்த உடலுக்கே அதுதான் முக்கியமானது. அது சரியான முறையில அது செயல்பட்டால் உங்களுக்கு இந்த இடத்துக்கெல்லாம் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வராது. ஒரு நாணி என்ன செய்வான் அப்படின்னா, இந்த பீனியல் கிளாண்ட்ஸை தான் கவனிப்பான். அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நுட்பத்தை அறிஞ்சுப்பான். அவனுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அப்பப்போ அதை கவனிப்பான். கவனிச்சு தன்னைத்தானே சரி பண்ணிப்பான். ஏன்னா அமிர்தம் சுரக்கக்கூடிய இடமும் அதுதான், அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்ட்ஸ். அது அற்புதமான ஒரு வழி. அதை நம்ம சரியான முறையில அதை நம்ம கவனிச்சா, அந்த நுட்பத்தை கவனிச்சா நமக்கு வியாதியே இல்லைங்க. அதை கையாள்வதுங்கிறது ரொம்ப கடினமான ஒண்ணுதான். இது மனிதனுடைய அறிவுக்கோ இல்ல உடல் ரீதியானதுக்கோ அதை சரி பண்ண முடியாது. அது ஒரு அற்புதமான ஒரு வழிதான் அது. இது நமக்கு இந்த ஒரு நாணிகள் பாத்தீங்கன்னா இந்த உச்சம் தலையில இருந்துதான் அவங்க கவனிப்பாங்க. இங்க சுடரா எரியும். நல்ல தவ ஆற்றல் மிக்கவங்களுக்கு அந்த ஜோதி சொரூபமான ஒரு நிலை ஏற்படுறதுக்கு இந்த தலம் தான் முக்கியமானது. இந்த தலத்துல நாம ஒரு உயர்ந்த தலமா கருதப்படுகிறது. சகஸ்கார தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம்லாம் இதுதான். இந்த இடத்துல நம்ம கவனிச்சோம்னு சொன்னா உண்மையிலே தவ ஆற்றல் உள்ளவங்களுக்கு இதுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராதுங்க. இதை 100% சொல்றேன். இதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதுக்குள்ள ஏதாவது வரலாம். ஒரு நாணி என்ன பண்ணுவான்னா, இந்த உடலுக்கு முக்கியத்துவமே கருத மாட்டான். அவனுக்கு இந்த உடல் அவசியம் இல்லை. இந்த உடல்ல இருந்து தன்னை இதுல இருந்து விடுவித்துக் கொள்வதற்கு அவன் ஜோதி சொரூபமான ஒரு உணர்வை தாண்டிய நிலைய அவன் ஏற்படுத்திப்பான். இந்த உணர்வுக்கு அப்பால உள்ள ஒரு விஷயங்கள் அதுல இருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய நிலை. அதை அவங்க கவனிச்சாங்கனாக்கா அவங்களுக்கு பிரச்சனையே வராது. அப்போ இங்கதான் நமக்கு பேரறிவு, பேராற்றல், பேர் ஆனந்தம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய இதுதான். இங்க ஒரு மாமருந்து, நம்ம சித்தர்கள்லாம் சொன்ன மாதிரி இந்த மாமருந்து அங்கதான் இருக்கு. இதை விட ஒரு அரிய மருந்து இந்த உலகத்துல எந்த மருந்தும் இல்லை. இது வருதுன்னா இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. நல்ல தியானம் செய்யறவங்க, பரஞ்சோதி மகானுடைய இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தியானங்கள் செய்யறவங்க இந்த இடத்துல ஒரு குடிப்பழக்கம், போதை பழக்கம், கெஞ்சா பழக்கம் இவெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அது இருந்ததுன்னா இத பிரச்சனைக்கு உருவாக்கும். ஏன்னா மாமருந்து இருக்கும்போது எதுக்கு போதை அடிக்கணும், எதுக்கு இல்ல கெஞ்சா அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல, இல்ல குடிப்பழக்கம் அவசியம் இல்ல, புகைப்பழக்கம் அவசியம் இல்ல. இது அறவே ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. நல்ல தவ ஆற்றல் உள்ளவங்களுக்கு அதை செய்யவே கூடாது. நீங்க நிறைய பேர் கேட்கலாம், அகோரிகள்லாம் கெஞ்சா அடிக்கிறாங்களே அப்படின்னு கேட்கலாம். அவங்க அடிக்கிறாங்கன்னா அவங்க அந்த கெஞ்சாங்கிறது ஒரு போதை, அந்த போதையில இருக்காங்க.
ஆனா நமக்குள்ள அந்த பீனியல் கிளான்ஸ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல இருக்குங்க ஒரு மிகப்பெரிய போதை. அந்த போதைய வந்துருச்சுன்னா இந்த போதை அவசியம் இல்லைல்ல. அப்ப நமக்குள்ள ஒரு போதை இருக்கு, அதுதான் இந்த தியானத்தினால இந்த தெய்வீக போதை. அதுக்குள்ள இருந்துட்டோம்னா நமக்கு இந்த வெளி உலகமே தெரியாது, இங்க நடக்கிற எந்த நிகழ்ச்சிகளும் வராது. பல சித்தர்கள் எல்லாம் பாப்பீங்க, அவங்க தானாவே நடந்து போவாங்க, தானாவே வருவாங்க, அதை பத்தி அவங்களுக்கு அவ்வளவு கிடையாது. ஏன்னா அவங்களுக்குள்ள அற்புத நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கு, அவங்களுக்கு ஆனந்தம் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு, அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டே இருக்காங்க. அவங்க எதுக்கு இந்த போதைகள்லாம் அனுபவிக்க போறாங்க? அவங்களுக்கு இந்த உலக தொடர்புகளே படிப்படியா விட்டுருவாங்க. அப்போ மனிதனா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குமே தவிர இறைத்தன்மை இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ அப்படியே நமக்கு தலையில ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சுரபி ஜோதி சுரமாவை எரிஞ்சு சாம்பல் ஆயிடும். அதுதான் பாரதியார் கூட ஒரு பாடல்கள் இருக்காரு, அக்னி குஞ்சொன்று கண்டேன் அங்கொரு பொந்தினில் வைத்தேன், இங்க வைக்கிறேன்னு சொல்ற. வெந்து தணிந்தது காடு அப்படின்ற, வெந்து தணிந்தது காடு, அந்த முடிதான் அது காடு அப்படின்னு சொல்றாரு. வெந்து தணிந்தது காடு, அப்ப நமக்கு இந்த இடம் எரிஞ்சிடும், அப்ப நமக்கு சாம்பலாக்கப்படும். ரகசியமான இடமே இதுதாங்க, சிதம்பர ரகசியம் அப்படிங்கிறது நமக்கு இதுக்கு மேலதான். அண்ணாமலை அப்படின்னு சொல்றதும் இதுதான். அண்ணாமலை அப்படின்றது நாக்குக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு சுரபி இருக்கு, அது உண்ணாமுலை அப்படின்னு சொல்றது. அது திருவண்ணாமலையில பார்த்திருப்பீங்க, பக்கத்துல உண்ணாமுலையார் அப்படின்னு இருக்கும். அது உண்ணாமுலையார்னா அந்த அண்ணாக்குக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சுரபி இருக்கு, அதுதான் அவங்க சொல்றாங்க. அது சுரந்தால் அது சுரக்கணும். அப்ப நமக்கு தலைக்கு மேல அண்ணாக்குக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மலை, மலைங்கிறது தலை, அதுக்கு மேல எரியுது பாருங்க, அதுதான் ஜோதி. இந்த ஜோதியை தான் எல்லாருமே சொல்றாங்க. நம்ம என்ன பண்றோம், திருவண்ணாமலையில புற ஜோதியை நம்ம வழிபடுறோம் இல்லையா? ஆனா உண்மையிலே அகவழியா இருக்கக்கூடிய ஒரு ஜோதி இருக்கு, அதுதான் அண்ணாமலை. எங்க இருக்காரு திருவண்ணாமலை? சிவன் எங்க இருக்காரு? தலைக்கு மேலதான் நம்மளால உணர முடியும். அதுக்காக தான் அதை சொல்லியிருக்காங்க. நம்ம எதோ தேடி எதுக்கோ நம்ம போகிறோம், ஆனா அதெல்லாம் இல்லாம நம்ம இந்த ஜோதிய நம்ம அத உணர்வது, பார்ப்பது இல்ல, உணர்வது. அதுதான் நல்ல ஆற்றல் உள்ளவங்களுக்கு தலைக்கு மேல அந்த ஜோதிகள் எரியும். இதுக்கு இது ஒரு நுட்பமான ஒரு விஷயமும் கூட. இது எல்லா நேரமும் அது மாதிரி இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. சில நேரங்கள் நம்ம அதோட இருக்கும் பொழுது அது இருக்கும், ஆனா சர்வ காலமும் அதோட இருக்கக்கூடிய அந்த நிலையிலே இருந்தனா நம்ம இந்த மனித மனங்களை பேச முடியாது, தன்னைத்தானே அவங்க அறிஞ்சிக்கிறது. அது கடைசி காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அந்த மாதிரி ஏன்னா தவம் செய்யறவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அனுபவங்களை பெற்றுக்கிட்டே வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவங்க அதுல போயிட்டு இணைஞ்சிருவாங்க. நல்ல தவம் செய்யறவங்களுக்கு தலைவலியே ஏற்படாதுங்க. எப்பொழுதுமே அவங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு இடமாவும் தான் இது இருக்கு. அதனால நல்ல தவ ஆற்றல் மிக்கவங்க இத நல்லா நம்ம கவனிச்சுக்கணும். அன்பான மெய் உணர்வாளர், யாரும் போதை மருந்து இதெல்லாம் பயன்படுத்தாதீங்க. கெஞ்சா அடிப்பது, இந்த குடி வகைகள், அது போல பீடி புகை வழிகள் இதெல்லாம் பிடிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. இது தெய்வீகமான இடம், இதுக்கு மேல தெய்வீகமான இடம், இறைவன் வாசம் செய்யக்கூடிய இடம். அவருக்கு நான் சொல்றேன், இதுக்குள்ள எந்த வீக்கமும் எதுவும் வராது. அப்படி வருதுன்னா அங்க ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் நல்லா தியானம் செய்யுங்க, தவம் செய்யுங்க. பொருள் சேர்ப்பதை விட அருள் ஆற்றலை சேருங்க, அதுதான் உங்களை வழி நடத்தும். அருள் ஆற்றல் இல்லாம நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து எந்த பலனும் இல்லை. அதுதான் நம்மள வழி நடத்தும். இது ஒரு சூட்சமமான ஒரு விஷயம்தான். இது சித்தர்கள் மரபுப்படி இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுக்கொண்டு நன்றி. சந்தோஷம்.